பிரியமே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை கடந்து தான் போக வேண்டும். ஏற்றுக்கொண்டு கடந்துதான் செல்ல வேண்டும். துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நினைத்து நினைத்து எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பதால் என்ன பயன் கிடைக்க முடியும் என்று நீ நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? எதையும் நினைத்து கவலைப்படாதே. எல்லாவற்றுக்கும் காலம் நிச்சயமாக தன் பதிலை சொல்லும். உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு பாடத்தை புகட்டும். சாயிநாதரே, நான் எப்பொழுதும் தோல்விகளையே திரும்ப திரும்ப சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கையில் மட்டும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே. எனக்கு தோள் கொடுக்க, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று மீண்டும் மீண்டும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்ற தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொண்டு உன் லட்சிய பாதையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. தொடர் முயற்சி உன் வாழ்வில் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாமே உனக்கு நிறைவேற்றி தரும். குழந்தையே, எப்பொழுதும் முயற்சியை விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் அது மரமாகிவிடும், இல்லையேல் அது உரமாகிவிடும் மற்றொரு மரத்திற்கு. அதிர்ஷ்டம் வேண்டுமானால் பல நேரங்களில் உன் விரலை பிடிக்க மறுத்துவிடலாம். ஆனால் எப்பொழுதும், எந்த நேரமும், எந்த நொடியும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டமே, உன் விரல் பிடிக்க குழம்பிய அந்த அதிர்ஷ்டமே உன்னை திரும்பி நின்று பார்க்கும். நீ செய்யும் ஒவ்வொரு சாதனையும், ஒவ்வொரு செயலும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்கவிருக்கிறது. எனவே என் பிரியமே, வாழ்க்கையில் முயற்சி தவறி போகலாம். ஆனால் முயற்சிக்க நீ எப்பொழுதுமே தவறவே கூடாது. விதைக்கு தெரியாது தான் மரமாகப் போகிறோம் என்று, காய்க்கு தெரிவதில்லை தாம் கனியாகப் போகிறோம் என்று, பூவிற்கு தெரிவதில்லை மலராகப் போகிறோம் என்று, நூலிற்கு தெரியவில்லை நாம் தான் ஆடைய ஆகப் போகிறோம் என்று, கல்லிற்கு தெரியவில்லை நாம் தான் சிற்பமாகப் போகிறோம் என்று. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே, தோல்வியில் வெற்றி உண்டு. தோல்விக்கு தெரியாது அதற்கு பின் வெற்றி உண்டென்று. எனவே என் கண்மணியே, முயற்சி செய்து கொண்டே இரு. அதற்கான பயிற்சியையும் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து தழுவும். குழந்தையே, முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் மனதை தளர்ந்து விடாதே. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டு இரு நான் சொல்லவில்லை. நீ நினைத்ததை நீ முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. முடியாதது என்று உனக்கு எதுவுமே இல்லை குழந்தையே. நீ சாதிக்க பிறந்தவர்தானே. அதே போல எந்த நிலைமையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்தே விடாதே. நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அதிகமாக குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். வாழ்க்கையில் தோல்வி, அவமானம், துன்பங்கள் இவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளையே எப்பொழுதும் மூழ்கி இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே. உன் தடைகளையும் உனக்கு வரும் சறுக்கல்களையும் மாற்றி அமைக்கவே உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உன் அருகிலேயே உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வீணாக பயமும் கலக்கமும் உன் மனதில் ஏன் வருகிறது என் பிள்ளையே? எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையாக இரு. உன் வாழ்வில் மேல் நம்பிக்கையாக இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை முடிந்தால் நன்றாக இருக்குமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதுதான் நம்பிக்கையின் குரல். அந்த குரலின் பேச்சை கேட்டு உன் பயணத்தை தொடரு. நிச்சயமாக நீ வாழ்வில் அனைத்தையும் முடித்து காட்டலாம். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக உச்சியை அடைய முடியும். எனவே என் குழந்தையே, நகர்ந்து கொண்டே இரு. அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. போராடி கொண்டே இரு. மறந்தும் கூட
ஒரு அடி திரும்பி எடுத்து வைக்கும் எண்ணத்தை கைவிட்டுவிடு. எதைத் தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்க பழகு. நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை நிச்சயமாக ருசிக்க முடியும். எப்பொழுதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. நீ சுமக்கின்ற அந்த நம்பிக்கையை நீ எப்போதாவது கீழே விழும்பொழுது அந்த நம்பிக்கை உன்னை சுமக்க செய்யும். எனவே நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, முயற்சி செய்து கொண்டே இரு, விடாமுயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நாள், இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வு உன் வசமாகும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் எந்நேரமும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை குழந்தையே. முடியுமா என்று நீ கேட்பது உனக்குள் இருக்கும் அவநம்பிக்கையை காட்டும். முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் முடியும் முடியும் என்று சொல்லிப்பார். முடிக்காததையும் உன்னால் முடிக்க முடியும். அந்த எண்ணங்களிலிருந்து, அந்த சொற்களிலிருந்து உன் எண்ணம்தான் வாழ்க்கையாகவே அமையும். எனவே நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல், உன் செயல் போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் நாம் என்று நினைக்கும்போது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர். எதிர்காலம் என்ற ஒன்று உனக்கு மிக பிரகாசமாக காத்திருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. அந்த எதிர்காலத்தை உனக்காக உன் அப்பா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். என் பிரியமான பொக்கிஷத்திற்கு எப்படி வாழ்க்கை இருக்க வேண்டும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து நான் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்காக எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும், இக்கட்டான நேரத்திலும் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். வெல்வதற்காகவே இங்கு பிறப்பெடுத்திருக்கிறேன். என்னை வெற்றியடைய செய்வதற்காகவே சாயப்பா இருக்கிறார் என்று மனதை தன்னம்பிக்கை வார்த்தைகளால் மட்டுமே நிரப்பிக்கொள். நேர்மறை சிந்தனைகளால் எப்பொழுதுமே உன் மனதை நிரப்பிக்கொள். எப்பொழுதும் உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். உனக்கு வரும் தோல்விகளை தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன என்று தெரியுமா என் குழந்தையே? நம்பிக்கைதான். அந்த ஆயுதத்தை எப்பொழுதும் உன் கையில் வைத்துக்கொள். எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த ஆயுதத்தை மட்டும் கையில் வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ வாழ்வில் ஜெயிப்பாய், ஜெயித்து காட்டுவாய். அதற்கு உன் சாயப்பா உனக்கு சாட்சியாக இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன். நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலாக பெயர் கொண்டு பிறப்பதும் இல்லை, அப்படி பிறப்பிப்பதும் இல்லை அந்த இறைவன். நீ வாழும் வாழ்க்கையை பொறுத்துதான் உன் வாழ்வு எந்த திசையில் பயணம் செய்ய போகிறது, எந்த திசையில் நீ பயணம் செய்ய போகிறாய் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நீ உயரமாக எழுந்து நின்று வெல்வாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்குதான். உன்னுடைய துன்பத்திற்கான நிரந்தர தீர்வு இங்கு உள்ளது. இதை நம்பிக்கையோடு கேள். 100% உன் தடைகளெல்லாம் விலகி உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நீ ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாய்? உன்னில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் பயமும்? என்னை விட்டு நீ என்றுமே அசையக்கூட முடியாது. நீ என்னுடைய உயிரில் உருவான என்னுடைய அன்பான பொக்கிஷம். உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. ஏன் பிரிவு என்ற வார்த்தைக்கு கூட நம் அகராதியில் அர்த்தமும் இல்லை. வாழ்க்கையில் மேடு பள்ளம் என்பது இருப்பது இயற்கைதான். அதே போல வாழ்க்கையில் இன்பத் துன்பம் வருவதும் இயற்கைதான்.
கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அதற்குரிய தீர்வு பெற்று சந்தோஷம் வரும் பொழுது அதை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க முடியும். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் வாழ்வு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? எது நடந்தாலும் நீ மட்டும் மனதை பாரமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? இப்படி மரத்து போன நெஞ்சமாய் இருப்பதற்காகவா நான் உன்னுடன் இருந்து உன் உள்ளத்திலேயே இருந்து உன்னை நான் நித்தம் நித்தம் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் மனதின் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் அப்பா நான் நன்றாக அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் மன வேதனைகளை முதலில் துரத்திவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் பார்வையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நமக்கு வருவது எல்லாம் அப்பாவின் உத்தரவு பேரில்தான் வருகிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதை மாற்றி சிந்தித்துப்பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். பின் என்னிடம் வந்துவிட்டு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற சந்தேகம் உன்னில் வர வேண்டிய அவசியமே இல்லைதானே. உன் அப்பா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தானே. பின் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். என்னையே நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ நினைத்ததை அழகாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். நீ வருத்தப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். வருவது வந்தேதான் தீரும். நிகழ்வது நிகழ்ந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதால் ஏதாவது நிகழாமல் போய்விடப் போகிறதா என்ன? நீ கண்ணீர் விடுவதால் உன் கவலைகள் மறைந்து விடுமா அல்லது மறந்துதான் விடப் போகிறாயா? எதுவுமே நிகழப்போவதில்லைதானே. பின் நீ கண்ணீர் விடுவதன் அர்த்தம்தான் என்ன என் பிள்ளையே? உன் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை முதலில் யோசி. அப்பொழுதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன் மனதில் தோன்றும். அப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுப்பாய். உன் வாழ்வில் நீ நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள் இன்னும் பல இருக்கத்தான் செய்கிறது. நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும்.
உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். கஷ்டம் தரும் நிகழ்வுகளையெல்லாம் தகர்த்திவிட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சுக்கு நூறாக தகர்த்திவிட்டு உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயம் வா. உன் சாயப்பா மீது அனைத மகிழ்ச்சியோடு, அனைத நம்பிக்கையோடு என் காலடியில் வந்து உனக்கு வேண்டியது அனைத்தையும் பிரார்த்தனையாக வைத்துவிடு. நீ மகிழ்ச்சியாகவே உன் இல்லம் திரும்புவாய். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வீரமாக இருந்தால் அது உன்னை மட்டுமே காப்பாற்றும். அதே போல நீ தர்மம் செய்து கொண்டே இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய வம்சத்தையே காப்பாற்றும். நீ இதுநாள் வரை அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே. இது உனக்காகவே பலிக்கப் போகும் வார்த்தைகள். இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான மங்கள நிகழ்வு, உனக்கான சந்தோஷ செய்தி, உனக்கான இனிப்பான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நெடியே அதற்கான அறிகுறி உனக்கு தென்படும். உனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் ஏற்கனவே அதை அனுபவித்தவர்களை நினைத்து பாருங்கள். இதே கஷ்டத்தை தானே மற்றவர்களும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை முடிவு எடுத்துக்கொண்டு நாமும் அதை போலத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள். எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் எல்லாம் நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்படுகிறேன், நான் மட்டுமே சோதனைக்கு ஆளாகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் அனைத்தும்
தவறாகவே நிகழ்கிறது. என்னால் என் வாழ்க்கையில் மீளவே முடியவில்லை என்று உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். உனக்கு கிடைத்திருக்கும் உணவை பற்றி குறை சொல்வதற்கு முன் அந்த உணவே இல்லாமல் இருப்பவர்களை பற்றி சற்று சிந்தித்துப்பார். அந்த உணவு உனக்கு தேவாமிர்தமாகவே தோன்றும். நம் வாழ்வு சிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நம் வாழ்வை சிறப்பிக்க அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்துப்பார், எண்ணிப்பார். உன் எண்ணம் போல், உன் சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். சர்வ வல்லமை உள்ள கடவுள் மிகவும் இரக்க குணமுடையவர். நீ குறைந்தபட்சம் வேண்டுதலை அவரிடம் வைத்தாலும் அவரால் இயன்ற அளவு உங்களுக்கு நிறையவே கொடுக்க முடியும். அதைப்போல நீ தட்டாத கதவுகளை கூட அவரால் திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள். இப்படி இறைவனுடைய பட்டியல்களை நிறையவே இருக்கிறது. அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாலே இறைவன் பற்றிய முழு விபரமும், முழு ஆசிர்வாதமும், இறைவனுடைய முழு பக்தியும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னை பற்றி அதிகமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதையும் விட்டுவிடு. மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடு. இது உன் மனதிற்கு வீணாக கெடுதலை தான் உண்டு பண்ணும். மனவேதனையை தான் அதிகரிக்க செய்யும். விழிப்பதற்காகவே உறக்கம் வருகிறது, வெல்வதற்காகவே தோல்வி வருகிறது, விடியலுக்காகவே இரவு வருகிறது, எழுவதற்காகவே வீழ்ந்திருக்கிறாய். எனவே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகில். ஒரு காரணத்தோடு தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. விழுந்துவிட்டாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றியே காட்டிவிடலாம். சாயப்பாவை நான் எப்பொழுதும் பார்த்ததே இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, சோகம் வரும் பொழுது உன்னை காப்பாற்றுபவரும், உன்னை தேற்றுபவரும், உன்னை மன வலியிலிருந்து நீக்குபவரும் எவராக இருந்தாலும் அவர்தான் உன் சாயிநாதரை என்பதை புரிந்து கொள். இது நாள் வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை முழுவதுமாக நிறுத்தி விடாதபடி உன் சாயப்பாதான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷம், ஆத்ம திருப்தியை கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் விரைவில் மாறப்போகிறது. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. சாயிநாதா, நீங்கள் தினமும் சொல்லும் வாக்குகளும் வார்த்தைகளும் கேட்க ஆறுதலாகத்தான் இருக்கிறது அப்பா. ஆனால் சாயிநாதா, என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை என்று நீ நினைக்கிறாயா? கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து குடிக்கப் போகிறேன், செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயிதேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயிதேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து
பொறுமைதான் இழந்துவிட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே.